இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அதாவது சமீபத்தில் இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை சம்பந்தமாக சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் இரண்டு பக்கங்களும் என்னை பொறுத்தவரை நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். திமுக குறிப்பாக கடந்த ஆண்டு அமைச்சர் தலைமையிலே ஒரு குழு டெல்லிக்கு சென்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரதான் அவர்களை சந்தித்து கடிதம் கொடுத்து இந்த மும்மொழி கொள்கைக்கு PM ஸ்ரீ பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் இந்த கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்கின்றோம், எங்களுக்கு நிதியை ஒதுக்குங்கள் என்று கடந்த ஆண்டு மார்ச் மாதம் டெல்லியிலே கடிதம் கொடுத்திருக்கின்றார்கள். அதை மூடி மறைத்து இப்பொழுது இருமொழி கொள்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது என்னை பொறுத்தவரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு நாடகமாக நான் பார்க்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரை எங்களுடைய கொள்கை ஒரு மொழி கொள்கை தான், தமிழ் அவ்வளவுதான். காரணம், இதே போன்று வட மாநிலங்களில் அங்கே இருப்பது ஒரு மொழி கொள்கை தான் இருக்கிறது. உத்தரப்பிரதேசிலே அங்கே ஹிந்தி மட்டும்தான், ஒரு மொழி கொள்கை தான். வட இந்தியாவில எந்த மாநிலத்திலும் இருமொழி கொள்கை கூட கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. கல்வி என்பது பொது பட்டியலில் இருக்கிறது. பொது பட்டியல் என்றால் கன்கரண்ட் லிஸ்ட். இதில் மத்திய அரசு சட்டங்களை கொண்டு வரலாம், கொள்கைகளையும் கொண்டு வரலாம். அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மாநில அரசுடைய கடமை, உரிமை. அந்த உரிமையுடன் தான் தமிழகம் கடந்த 60 ஆண்டு காலமாக இருமொழி கொள்கையை வெற்றிகரமாக நடத்தி வருகிறது. இன்று இந்தியாவிலே தமிழகம் பொருளாதார ரீதியில 2வது பெரிய மாநிலமாக மகாராஷ்டிராவுக்கு பிறகு இருக்கிறது. GSDP அதிகமாக இருக்கிறது. இப்படி பல துறைகளில் மருத்துவத்துறையோ, கல்வித்துறையோ, சுகாதாரத்துறையோ அல்லது தொழில்துறையோ எல்லாமே முன்னேறி கொண்டிருக்கின்ற முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்கிறது இந்தியாவில். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இது எதற்கு நாங்கள் மாற்ற வேண்டும் என்று எங்களை போன்ற கட்சிகளெல்லாம் கேட்கின்றது. ஆக ஒரு கொள்கையை மத்திய அரசு திணிக்க கூடாது, திணிக்கவும் முடியாது. தமிழ்நாடு இருமொழி கொள்கையை ஏற்றிருக்கிறது, இதை விட்டுவிட வேண்டும். மாறாக இதை பற்றி தவறுதலாக செய்திகள் சொல்லி இது, அதாவது எங்களுக்கெல்லாம் தினம் திமுகவும் பிஜேபியும் பேசி வச்ச மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கடந்த ஒரு 10 நாளா உங்க விவாதம் என்ன இருக்கு தொலைக்காட்சியில? இதுதான். தமிழ்நாட்டில் இதை விட முக்கிய பிரச்சனை எல்லாம் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து 1000 கோடி ரூபாய் மதுவிலக்கு துறையில, கலால் துறையில லஞ்சம் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு. சமீபத்தில் ரேட் பண்ணியிருக்கிறாங்க இடியில, அதை பிடிச்சிருக்கிறது 1000 கோடி ரூபாய். இது வந்து சும்மா ஒரு மேலோட்டம். உள்ள நோண்ட இன்னும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வெளியில வரும். கடந்த வாரம் பாத்தீங்கன்னா அந்த அரிசியில ஒரு ஊழல் 950 கோடி ரூபாய் ஊழல் சொல்றாங்க. பெண்கள் தமிழ்நாட்டில் நடமாட முடியல, பாதுகாப்பு இல்லாம நடமாட முடியல. எவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதை விட்டுட்டு மாத்தி டைவர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.